நாளைய தினம் ஆடி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் 26/7/2026 ஆடி மாதத்தின் 10ஆம் நாள்ல பிரதோஷம் வந்திருக்கு. சிவ வழிபாட்டிற்குரிய இந்த ஒரு முக்கியமான நாள்ல உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க, உங்களுக்கு சிவனருள் கிடைக்க காலை எழுந்ததும் வாசற்படியில் இதை தெளித்து விடுங்கள். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் வலம்புரி சங்குல இப்போவே நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை எடுத்து வச்சிருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவனருள் கிடைக்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த அற்புதமான நாளில் முடிந்த அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமை தான், லீவு தான், எல்லாரும் வீட்டில் தான் இருப்பீங்க. சிவாலயம் சென்று சிவதரிசனம் காணுங்கள். இந்த நாளில் பசுவிற்கு உங்களால் முடிந்த பொருளை தானமாக வாங்கி கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிவ வழிபாடு உங்கள் துன்பங்களை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும். காலை எழுந்ததும் நீங்கள் வாசத்தளிக்கிற தண்ணீரில் சிறிதளவு பன்னீரை கலந்துக்கோங்க. நான் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குடியிருக்கிறேங்க, வாசல் தெளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க சிறிதளவு பன்னீரை ஒரு துணியில் நனைத்து அதை உங்கள் வீட்டு நிலைவாசல் படி, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த நிலைவாசல் நிலை சட்டம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தில் மட்டுமாவது பன்னீரில் தோய்த்த துணியை கொண்டு துடைத்தெடுத்தால் சர்வமும் வசியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் இந்த பன்னீருக்கு இருக்கக்கூடிய சக்தி அளப்பரிய சக்தி. தவறாம வாச தெளிப்பவராக இருந்தால் பன்னீர் சேர்த்து தெளிங்க, துடைப்பவராக இருந்தால் பன்னீராலேயே நீங்க வாசலை துடைங்க. அதே மாதிரி பன்னீராலே நாளைய தினம் நீங்க பூஜையரை தொடச்சாலும் உங்களுக்கு தன வசியம் உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. ஹரஹர் சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.